மருத்துவ உலகத்தில் பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சாலும் இன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் நடுங்க வைக்கிற ஒரு வார்த்தை கேன்சர். ஒருத்தருக்கு கேன்சர் வந்தால் அது அவங்க உடம்புல இருக்கிற செல்களோட மரபணு மாற்றத்தால், அதாவது டிஎன்ஏ மியூட்டேஷன்னால தான் வருது என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஒருத்தர் தும்மினாலோ தொட்டாலோ இல்லை அவங்க பயன்படுத்தின பொருட்களை யூஸ் பண்ணாலோ கேன்சர் பரவுமா? கண்டிப்பாக பரவாது. இதுதான் நமக்கு மருத்துவ அறிவியல் சொன்ன உண்மை. ஆனால் இந்த உண்மையை மொத்தமாக சுக்கு நூறாக உடைக்கிற மாதிரி ஒரு திகிலான சம்பவம் இப்போது நடந்திருக்கு. ஆமாங்க, உலகத்திலேயே முதல் முறையாக தொற்று நோய் மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நேரடியாக பரவக்கூடிய ஒரு கேன்சரை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் காற்றாலேயோ தொடுதல்னாலேயோ இல்லைங்க, தண்ணி மூலமாக பரவுதான். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் சும்மா மேலோட்டமான தகவல் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான மருத்துவ ஆதாரங்கள், மரபணு சோதனைகள், அப்புறம் இது மனிதர்களுக்கு பரவுமா அப்படிங்கிற முழுமையான மருத்துவ ரிப்போர்ட்டை விலாவரியாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அனைத்து நண்பர்களும் விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்கள் மருத்துவ அறிவை கண்டிப்பாக ஒருபடி மேலே கொண்டு போகும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு விஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள். கனடா மற்றும் அமெரிக்கா எல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஏரி உள்ளது. அந்த ஏரியின் பெயர் என்னன்னா மெம்ப்ரே மாகோக் ஏரி ஆகும். இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு ஒரு மீன் பிடிக்கிற மீனவர் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனிச்சாங்க. அங்கே கிடைக்கிற ப்ரௌன் ஃபுல்கேட் அப்படிங்கிற சொல்லப்படுற ஒரு வகையான காட்டு கெளுத்தி மீன்களோட உடம்புல பார்த்தீங்கன்னா உடம்புல வாய்ப்பகுதியில் பெரிய பெரிய கருப்பு நிற கட்டிகள் இருந்துச்சு. முதல்ல அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஏரியில் தண்ணி மாசடைஞ்சிருக்கிறதுனாலையும் இல்லைனா ஏதாவது கெமிக்கல் கழிவுகள்னாலையும் மீன்களுக்கு இப்படி ஸ்கின் ப்ராப்ளம் வந்திருக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் வருஷங்கள் போக போக ஏரியில் இருக்கிற கிட்டத்தட்ட 30% ஆஃப் மீன்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கட்டிகள் வர ஆரம்பித்தது. அப்போதுதான் வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்களும் மருத்துவ நிபுணர்களும் ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. உடனே அந்த மீன்களை பிடிச்சு லேபுக்கு கொண்டு போனாங்க. லேபுக்கு கொண்டு போன மீன்களை அறிவியல் விஞ்ஞானிகள் அந்த மீனில் இருந்த கருப்பு கட்டியை பயாப்சி பண்ணி பார்த்தப்போ அது சாதாரண கட்டி கிடையாது, அது ஒரு வகையான தோல் புற்றுநோய். அதோட பேர் மெலனோமா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. சரி, கேன்சர்னா அந்த மீனோட உடம்புல ஏற்பட்ட மாற்றம் தானேன்னு நினச்சி அந்த கேன்சர் செல்லோட டிஎன்ஏவை அந்த மீனோட டிஎன்ஏயோட ஒப்பிட்டு பார்த்தாங்க. அங்கே தான் விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது. அதாவது அந்த கேன்சர் செல்லோட டிஎன்ஏவும் அந்த மீனோட டிஎன்ஏவும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகவே இல்லை. மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா இது சாத்தியமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல ஒரு கேன்சர் வந்ததுன்னா அது உங்கள் உடம்புல இருக்கிற செல்லோட டிஎன்ஏவாக தான் இருக்கணும். ஆனால் அந்த மீன் உடம்புல இருந்த கேன்சர் செல் சம்மந்தமே இல்லாத வேறொரு மீனோட டிஎன்ஏவை வச்சுருந்துச்சு. இதை மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா குளோனல் டிரான்ஸ்மிசிபிள் கேன்சர், அதாவது பரவக்கூடிய குளோனல் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கெளுத்தி மீனுக்கு கேன்சர் வந்திருக்கு. அந்த மீன்கிட்ட இருந்து இந்த கேன்சர் செல்கள் பிரிந்து தண்ணியில் நீந்தி போய் ஒட்டுண்ணி மாதிரி செயல்பட்டு அடுத்தடுத்த நல்ல ஆரோக்கியமான மீன்களோட உடம்புக்குள்ளே நுழைஞ்சி தன்னோட இனத்தை பெருக்கி இருக்கு. இது மருத்துவ உலகத்தையே ஆட்டம் காண வச்ச ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. உங்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், எப்படி உடம்புல இருந்து கேன்சர் செல் பிரிந்து தண்ணியில் உயிரோடு இருந்து இன்னொரு உடம்புக்குள்ளே போக முடியும் என்று தான். இதுக்கு 2 முக்கியமான மருத்துவ காரணங்களை விஞ்ஞானிகள் முன்வைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செதில்கள் இல்லாத உடல்கள். அதாவது இந்த கெளுத்தி மீன்களுக்கு மற்ற மீன்களைப் போல உடம்பை பாதுகாக்கிற கடினமான செதில்கள் கிடையாது என்றும் அதோட தோல் ரொம்ப மென்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மீன்கள் ஏரியோட அடிமட்டத்தில் இருக்கிற சேத்துல தான் வாழும். எனவே இனப்பெருக்க காலத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று உரசும் போதும் அல்லது கடிக்கும் போதோ காயங்கள் ஏற்படுது. அந்த சின்ன காயங்கள் வழியாக தண்ணியில் மிதந்துட்டு இருக்கிற இந்த கேன்சர் செல்கள் ஈஸியாக உடம்புக்குள்ளே நுழைஞ்சிருது. ஆரம்பத்தில் தோலில் மட்டும் இருக்கிற இந்த கேன்சர்
நாள் ஆக ஆக மீனோட மூளை கல்லீரல் வரைக்கும் பரவி இந்த மீனை கொன்னுடுது. இந்த கெளுத்தி மீனை தவிர உலகத்தில் பார்த்தீங்கன்னா வேற எந்த உயிரினத்துக்காவது இப்படி டிரான்ஸ்மிசிபிள் கேன்சர் பரவுமான்னு கேட்டால் ஆமாங்க. விலங்கியல் வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 உயிரினங்களுக்கு இந்த மாதிரி பரவக்கூடிய கேன்சர் இருக்குதாம். இதனை மருத்துவ ரீதியாக நிரூபிச்சிருக்காங்க. முதல் விலங்கு பார்த்தீங்கன்னா நாய்கள், அதாவது கேனைன் டிரான்ஸ்மிசிபிள் வெனிரியல் டியூமர். அதாவது கிட்டத்தட்ட 11,000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாய்க்கு வந்த கேன்சர் செல் இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் உலகத்தில் இருக்கிற பல நாய்களுக்கு இனப்பெருக்கத்தின் மூலமாக பரவிக்கிட்டே இருக்கு. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா டாஸ்மேனியன் டெவில்ஸ். ஆஸ்திரியாவில் இருக்கிற இந்த விலங்குகளுக்கு முக புற்றுநோய் சண்டை போடும்போதும் கடிக்கிறது மூலமாகவும் பரவுது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா கடல் சிப்பிகள். கடலில் இருக்கிற சில வகை சிப்பிகளுக்கு இரத்த புற்றுநோய் செல்கள் கடல் தண்ணி மூலமாகவோ அல்லது காற்று மூலமாகவோ பரவுது. இப்படி இந்த உலக பட்டியலில் 4வதாக காட்டு கெளுத்தி மீன் இணைஞ்சிருக்கு. மேலும் மிகவும் முக்கியமான பகுதி, இந்த மீனை மனிதர்கள் பிடிச்சு சாப்பிட்டா நமக்கும் கேன்சர் வருமா? நம்ம ஊரில் இருக்கிற மீன்களுக்கும் இந்த நோய் வருமா? மருத்துவ ரீதியான பதில் என்னவென்று பார்த்தீங்கன்னா 100% வராது என்கிறார்கள். மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஏன் தெரியுமா? மனிதர்களோட இம்யூனோ சிஸ்டம் ரொம்ப அட்வான்ஸ்டு. நம்ம உடம்புல MHC எனப்படும், அதாவது மேஜர் ஹிஸ்டோகேம்பட்டிபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. வெளியில் இருந்து எந்த ஒரு அந்நிய செல் நம்ம உடம்புக்குள்ளே வந்தாலும், அது கேன்சர் செல்லாகவே இருந்தாலும், நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஒயிட் பிளட் செல் என்கிற இரத்த வெள்ளை அணுக்கள் அதை ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சி அழிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனில் இருக்கிற கேன்சர் செல்கள் அந்த குறிப்பிட்ட கெளுத்தி இனத்தோட உடம்புல மட்டும்தான் உயிர் வாழ முடியும். மனிதர்களோட உடல் அமைப்புக்கும் வெப்பநிலைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை என சொல்கிறார்கள். அதனால் ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதருக்கோ இல்லை விலங்குகள் கிட்ட இருந்தோ நமக்கு எந்த கேன்சர் பரவ வாய்ப்பே கிடையாதுன்னு மருத்துவ நிபுணர்கள் உறுதியாக சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஒரு எச்சரிக்கையாக, கட்டிகள் இருக்கிற இல்லைன்னா உடம்புல ஏதாவது வித்தியாசமான தழும்புகள் இருக்கிற மீன்களை நாம் சமைச்சு சாப்பிட்றத தவிர்ப்பது எப்போதுமே நல்லது. நண்பர்களே, இன்னைக்கு நாம் பார்த்த இந்த பரவக்கூடிய கேன்சர் பற்றின மருத்துவ தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் வியப்பாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் எஜுகேஷன் சம்பந்தமான அப்டேட்ஸ்களுக்கு மறக்காமல் நம்ம VSK தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.